போயிட்டு இருக்கு. என்ன நம்ம முதலே சொன்ன மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்க, தேர்ட் ஸ்டாண்டர்டும் ஃபோர்த் ஸ்டாண்டர்டும் என்ன செஞ்சிருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நம்ம இந்த மாதிரி ஒரே ஸ்டேஜ், அதாவது டிரால முடிஞ்சா நம்ம என்ன செய்யணும்னு முதலே பிளான் பண்ணணும். ஒரு 3 கொஸ்டின் மட்டும் கேட்போம், யார்கிட்டனாலும் கேட்கலாம். ஆனா அதுலயும் ஒரு ஆள்கிட்ட திருப்பி 3 இது கேட்கக்கூடாது. என்ன இந்த 3 கொஸ்டின் தான் ஸ்கூல் டாப்பர் அப்படிங்கறத டிசைட் பண்ணோம். தயவு செய்து சொல்றேன், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் யோசிச்சு மெதுவா சொல்லுங்க, தெரியலன்னா கேளுங்க. என்ன ஜெயிச்சிடலாமா? தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஜெயிச்சிடலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். மைக்கு கொடுங்க அவனுக்கு சொல்றது. 16 14 சார் 224. கரெக்ட். பாலச்சந்திர. 15 12 சார் 180. கரெக்டா? இப்போ கைதான் சார். 16 8 சார் 16 8 சார் 128. 15 11 சார் 15 11 சார் 165. கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. டிரா படி இந்த காம்படிஷன்ல ஸ்கூல் டாப்பர் ரொம்ப அருமையா அழகா பதில் சொன்னது தேர்ட் ஸ்டாண்டர்ட். கிளாப் பண்ணிடுமா எல்லாரும்? சூப்பர் 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 சூப்பர். ஃபோர்த் ஸ்டாண்டர்டும் நீங்க யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. அதாவது எப்பவுமே போராடி தோக்கிறது அது ஒரு அழகு, தப்புன்னு தோன்றக்கூடாது. ஏன்னா நீங்களே என்ன செஞ்சீங்க, பயங்கரமா போராடுனீங்க. வெற்றி தோல்விலாம் லைஃப்ல சாதாரணமா. என்ன இன்னைக்கு ஜெயிச்சவன் நாளைக்கு தோப்பான், இன்னைக்கு தோற்றவன் நாளைக்கு ஜெயிப்பான், அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நம்மளுடைய கான்செப்ட் டேபிள்ஸ் படிக்கணும், நல்ல சம் செய்யணும். நல்ல சம் செய்யறதுனால கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாமே நல்லபடியா செய்யணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே என்ன செய்யுங்க, சூப்பரா சொன்னீங்க.